எல்லிஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா ஓகே, தெரியாதுன்னா நம்ம புதுசா கத்துக்குவோம் எல்லிஃப்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ போன கிளாஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னேன். கடைக்கு போறோம், கடையில ப்ளூ பாக்கெட் இருந்தா வாங்கி, பால் பாக்கெட் ப்ளூ பாக்கெட் இருந்தா வாங்கிட்டு வா, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னன்னா, கடையில ப்ளூ கலர் பால் பாக்கெட் இருக்கா, இருக்கு அப்படின்னாங்கன்னா வாங்கணும், இல்லைன்னா வாங்க வேண்டாம் இல்லையா? அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா வாங்கணும், ட்ரூ ஆகல எல்ஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே வெறுங்கையோட வீட்டுக்கு வந்தா போதும். அது இஃப் எல்ஸ். இப்போ எங்க வீட்டுல வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்னா, ப்ளூ பால் பாக்கெட் என்ன விலை தெரியுமா தெரியாதா? கடையில பால் பாக்கெட்டே வாங்கினது கிடையாதா? யாருக்குமே தெரியாதா? 25 சார். 25 வாங்கினது இல்லையா கடையில? ரைட். ப்ளூ பால் பாக்கெட் 1/2 லிட்டர் 20 ரூபாய். ஓகே, லோ ஃபேட். இப்போ எங்க வீட்டுல இருந்து பால் பாக்கெட் வாங்க போறோம் அப்படின்னா, ப்ளூ பாக்கெட் இருந்தா ப்ளூ வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா கிரீன் வாங்கிட்டு வாங்க. கிரீனோட விலை 22 ரூபாய், அது மீடியம் ஃபேட். அடுத்து ஆரஞ்சு. ஆரஞ்சு வந்து ஃபுல் கிரீம். ஃபர்ஸ்ட் ப்ளூ இருந்தா ப்ளூ வாங்கிட்டு வாங்க, லோ ஃபேட் 20 ரூபாய். ப்ளூ இல்லைன்னா கிரீனு, கிரீன் இல்லைன்னா ஆரஞ்சு, ஆரஞ்சு இல்லைன்னா நாளைக்கு வாங்கிக்கலாம். ஓகே, அப்போ ஒரு பாக்கெட் இல்லைன்னா அடுத்தது, அது இல்லைன்னா அடுத்தது, அது இல்லைன்னா எதுவும் வாங்க வேண்டாம். இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது வந்து என்னன்னா ஒரே கண்டிஷன் தான், ப்ளூ பால் பாக்கெட் இருந்தா வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா வாங்க வேண்டாம். இப்போ என்ன கண்டிஷன்னா, வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க, எனக்கு அப்படி வெறும் கையோட வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, கட்டாயமான ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும். பால் வண்டி வரும்போது நான் சீக்கிரமா போனேன்னா எனக்கு ப்ளூ பால் பாக்கெட் கிடைக்கும். பால் வண்டி ப்ளூ பாக்கெட் சீக்கிரமா தீந்துரும். கொஞ்சம் லேட்டா போனோம்னா கிரீன் கிடைக்கும், அதை விட லேட்டா போனோம்னா ஆரஞ்சு கிடைக்கும். ஆரஞ்சு மட்டும்தான் இருக்கும் லேட்டா போனீங்கன்னா, அதை விட லேட்டா போனீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஓகே, சோ அப்போ நான் கடையில போயிட்டு ப்ளூ பால் பாக்கெட் இருக்கான்னு கேக்குறேன், இருக்கு அப்படின்னாங்கன்னா அது ஒரு பாக்கெட் வாங்கிக்கிறேன். இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து கிரீன். கிரீன் இருக்கா அப்படின்றது அடுத்த கொஸ்டின். எஸ் ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா வாங்கிட்டு வந்துடணும். நோன் ஆன்சர் வந்துருச்சுன்னா ஆரஞ்சு இருக்கா, எஸ் அப்படின்னா வாங்கிட்டு வந்துடணும். அதுக்கும் நோ அப்படின்னா எதுவுமே வாங்கக்கூடாது, வீட்டுக்கு வந்துடணும். அப்போ இங்க மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ஆர் இன்வால்வ்டு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் ப்ளூ இருக்கான்றது ஒரு கண்டிஷன், அது இல்ல அப்படின்றப்போ கிரீன் இருக்கான்றது ஒரு கண்டிஷன், அது இல்ல அப்படின்றப்போ ஆரஞ்சு இருக்கான்ற ஒரு கண்டிஷன், அதுவும் இல்லைன்னா முடிச்சுக்கணும். கரெக்டா? புரியுதா நான் சொன்னது? ரியல் டைம்ல நம்ம பாக்குற விஷயம் தான். அப்போ இதை நம்ம ப்ரோக்ராம்ல போடுறதுனா எப்படி போடுறது? ப்ரோக்ராம்ல போடுறதுனா எப்படி போடுறது? இஃப் கண்டிஷன் 1, கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்ததுன்னா, அதாவது இந்த கண்டிஷன் 1 வந்து என்னன்னா, இஸ் ப்ளூ மில்க் பாக்கெட் அவைலபிள். ப்ளூ மில்க் பாக்கெட் அவைலபிளா அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எஸ் நான் என்ன பண்ணணும்? வாங்கிட்டு வந்துடணும் இல்லையா? ஆக்ஷன் when condition 1 is true. என்ன ஆக்ஷன்? பை ப்ளூ மில்க் பாக்கெட். ப்ளூ மில்க் பாக்கெட் இருந்துச்சுன்னா நான் கடையில கிரீன் இருக்கான்னு கேட்பேனா? ப்ளூ இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்ட்டாங்க. கிரீன் இருக்கான்னு அடுத்த கேள்வி நான் கேட்பேனா? இல்லண்ணா. இல்ல. அந்த கேள்வி எப்ப கேட்போம்? ப்ளூ பாக்கெட் இல்லன்னா கேட்போம். ப்ளூ இல்லனா தான் அடுத்த கேள்விக்கு போவோம்.
ப்ளூ இருக்குன்னா அடுத்த கேள்வியே கிடையாது இல்லையா? ஏன்னா என்னோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ப்ளூ தான். அது இல்ல அப்படின்னா தான் அடுத்த கண்டிஷன். அது இருக்கு அப்படின்ட்டாங்கன்னா அடுத்த கண்டிஷனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அதனால இப்ப ப்ளூ இல்ல அப்படின்னா எல்லிஃப் செகண்ட் கண்டிஷன், கண்டிஷன் 2 இது வந்து என்னன்னா இஸ் கிரீன் மில்க் பாக்கெட் அவைலபிள். இதுதான் அடுத்த கண்டிஷன். இதுல நான் டைப் பண்றதுக்கு பதிலா நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்ஷன் when condition 2 is true. கண்டிஷன் 2ன்றது கிரீன் மில்க் பாக்கெட் இருக்கா இல்லையான்றது. சோ கிரீன் மில்க் பாக்கெட் இருக்கு அப்படின்னா பை கிரீன் மில்க் பாக்கெட். அது இல்லைன்னா தான் அடுத்த இது வரும், அடுத்த கண்டிஷனுக்கு போகும். if கண்டிஷன் 3 வந்து என்னன்னா இஸ் ஆரஞ்சுன்றது ஃபுல் கிரீம், ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கும், அவைலபிள். வீட்ல ஸ்வீட்ஸ் ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா ஆரஞ்சு மில்க் பாக்கெட்ல பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்ஷன் when condition 3 is true by orange milk packet. எதுவுமே இல்ல, ரொம்ப லேட்டா வந்துட்டேன், ப்ளூ இல்ல, கிரீன் இல்ல, ஆரஞ்சு இல்ல அப்படின்னா, எதுவுமே இல்ல அப்படின்னா கடைசியா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்ஷன் when no conditions are satisfied. எந்த ஒரு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபையா இல்ல அப்படின்னா ரிட்டர்ன் டு ஹோம், இல்லனா நோ நீட் டு பை எனிதிங். நோ நீட் டு பை எனிதிங், எதுவுமே வாங்க வேண்டாம். ஓகே, இதுல எல்லிஃப்னு போட்டிருக்கேன்ல, இந்த எல்லிஃப் அப்படின்றது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எல்ஸ் இஃப் அப்படின்னு வரும். எல்ஸ் இஃப் இப்படி போடுவாங்க, டூ டிஃபரெண்ட் வேர்டு. ஓகே, டூ டிஃபரெண்ட் வேர்ட்ஸ். எல்ஸ் இஃப் அப்படின்னு வரும். பைத்தான்ல அதை ஷார்ட் பண்ணி எல்லிஃப்னு போட்டாங்க. கடைசியா வந்து எல்ஸ்ன்னு வருது இல்லையா, லாஸ்டா போடுறது எல்ஸ், ஆனா இங்க எல்லிஃப்னு இருக்கு. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இது எல்சிஃப் அப்படின்னு போடுவாங்க, எல்லிஃப் வராது, எல்சிஃப்னு போடுவாங்க. ஓகேவா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, இது வந்து ஒரு இஃப் இல்லைன்னா அடுத்த இஃப், அது இல்லைன்னா அடுத்த இஃப், அது இல்லைன்னா அடுத்த இஃப், இந்த மாதிரி மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா. இது வந்து கேஸ்கேடட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்கேடட் இஃப் ஸ்டேட்மெண்ட். போன வாரம் பார்த்ததெல்லாம் வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதே மாதிரி சிம்பிள் இஃப் எல்ஸ், சிம்பிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுதான் போன வாரம் கிளாஸ்ல பார்த்தோம். வெறும் இஃப் இருக்கிறது அது வந்து சிம்பிள் இஃப். இஃப் எல்ஸோ சேர்ந்து இருந்ததுன்னா சிம்பிள் இஃப் எல்ஸ். இப்போ நான் மல்டிபிள் லெவல் நான் போட்டிருக்கேன், இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அதுன்னு போட்டிருக்கேன். இது கேஸ்கேடட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி நெஸ்டட் இஃப்னு ஒன்னு இருக்கு, அது அப்புறமா பார்ப்போம். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்றது அப்புறமா பார்ப்போம். இங்க கீழே இருக்கிறது கேஸ்கேடட் இஃப் ஸ்டேட்மெண்ட். சரியா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வாரத்துல முத நாள் என்ன கிழமை? திங்கட்கிழமை சார். சண்டே சார். சண்டேவா மண்டேவா? சண்டே. ஓகே, ரைட். நம்ம கேலண்டரை பொறுத்த வரைக்கும் சண்டே. வீக் டேஸ்ல முத நாள் மண்டே, கரெக்ட். வாரத்துல முத நாள் சண்டே. நம்ம வேலைக்கு போறது, ஸ்கூலுக்கு போறதெல்லாம் முத நாள் மண்டே தான். வீக் டேஸ்ல முத நாள் மண்டே தான், நோ டவுட். ஆனா நம்ம கேலண்டரை பொறுத்த வரைக்கும்
நம்ம கேலண்டர்ல முதல் நாள் மண்டே, இது சண்டே இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், யூசர் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு டே கொடுங்கன்னு கேட்டு வாங்க போறோம். டே நம்பர், வாரத்துல முதல் நாளா, 2வது நாளா, 3வது நாளா அப்படி கேட்டு வாங்க போறோம். அது என்ன நாள் அப்படின்றது யூசர்கிட்ட சொல்ல போறோம். ஓகேவா? அது என்ன நாள் அப்படின்றது நம்ம யூசர்கிட்ட சொல்ல போறோம். டே இன் வீக் ஈக்குவல் டு int ஆஃப், டைப் கேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு நம்பர் தான் வேணும். இன்புட் என்டர் அ டே, டே இன் அ வீக். நான் டேன்னு சொல்றது சண்டே மண்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் டேவா, செகண்ட் டேவா, தேர்ட் டேவா அதுதான் நான் கேட்கிறேன். என்டர் டே இன் அ வீக் போட்டு என்டர் டே இன் வீக் இது போட்டாச்சு. இப்போ இந்த டே வந்து முத நாளா இருந்தா என்னவா இருக்கும்? சண்டே. சண்டே இல்லையா? இஃப் டே இன் வீக் ஈக்குவல் டு 1, கம்பேர் பண்றேன். இந்த டே இன் வீக் வந்து 1 இருக்கா? இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 1, பிரிண்ட் இட் இஸ் சண்டே. முத நாளா இருந்ததுன்னா சண்டே. யூசர் 1ன்னு கொடுக்கல, 2ன்னு கொடுத்துட்டாரு. ஸோ எல்இஃப் 1 கிடையாது 2 அப்படின்னா டே இன் வீக் ஈக்குவல் டு 2, 2ஆ இருந்துச்சுன்னா பிரிண்ட் மண்டே. எல்இஃப் டே இன் வீக் ஈக்குவல் டு 3, பிரிண்ட் டியூஸ்டே. அதே மாதிரி 4, 5, 6, 7 போட்டுடலாமா? நான் காப்பி பேஸ்ட் பண்றேன் ஏன்னா நான் என்ன காப்பி பண்றேன் என்ன பேஸ்ட் பண்றேன்றது எனக்கு தெரியும். நீங்க அதை பண்ணணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஒன்ஸ் நீங்க ப்ரோக்ராமிங்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்களும் இதை பண்ணலாம். பட் பிகினிங் ஸ்டேஜ்ல இந்த காப்பி பேஸ்ட் வேலை எல்லாம் பண்ணக்கூடாது. அதுலதான் நிறைய எரர் வரும். காப்பி பண்ணிடுவோம், பேஸ்ட் பண்ணிடுவோம், ஏதோ ஒரு லைனை மாத்தாம விட்டுருப்போம், அதனால மொத்த ப்ரோக்ராமும் தப்பா இருக்கும். ஓகே, அதனால நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. 6 ஃப்ரைடே, 7 சாட்டர்டே. ஸோ மேல இருக்கிற சின்டாக்ஸ் படி இங்க நான் என்ன பண்ணணும்? என்னாச்சு, எக்ஸிக்யூட் ஆகுதா? மேல இருக்கிற சின்டாக்ஸ் படி நான் இங்க கீழே என்ன பண்ணணும்? எல்ஸ் பண்ணுவோம். ஓகே, கீழே என்ன பிரிண்ட் பண்ணணும்? சரி, நான் உங்ககிட்ட 10ன்னு இன்புட் கொடுக்குறேன், என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? -2ன்னு சொல்றேன், என்ன சொல்லுவீங்க? இன்வாலிட். இன்வாலிட் இல்லையா? 1ல இருந்து 7 வரைக்கும் தான் இருக்க முடியும். 7 தாண்டி போயிடுச்சுனாலோ இல்லைன்னா 1 விட கம்மியா இருந்தாலோ அது இன்வாலிட் இல்லையா? இன்வாலிட் டே. ஓகே, ஆனா இந்த இடத்துல நான் 1 விட கம்மியா இருக்கான்னு நான் செக் பண்ணல, 7 விட கிரேட்டரா இருக்கான்னு நான் செக் பண்ணல. 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுல ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணேன். இதுல எதுலயுமே மேட்ச் ஆகலன்னா ஒண்ணு இது 1 விட கம்மியா இருக்கு, இல்ல 7 விட பெருசா இருக்கு. 2ல எப்படி இருந்தாலும் இட்ஸ் இன்வாலிட். 0வா இருந்தாலும் இன்வாலிடு, 8ஆ இருந்தாலும் இன்வாலிட். ஓகே, ஸோ ஒவ்வொரு கண்டிஷனா நான் போட்டிருக்கேன். இஃப் போட்டு ஒருவேளை டே இன் வீக் வந்து நான் 2 கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1ஆன்னு செக் பண்ணோம். 1 கிடையாது ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது 2. அப்போ லைன் நம்பர் 19 எக்ஸிக்யூட் ஆகாது, அடுத்த எல்இஃப்க்கு போயிடும். இதுல 2 ஓகே, 2 இருக்கு, அப்போ பிரிண்ட் மண்டே கரெக்டா வந்துடும். இதே மாதிரிதான் ஒன்னு ஒன்னா செக் பண்ணும். ஏதாவது கொஸ்டின் இருக்கா?
எனி கொஸ்டின்? எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நோ சார். ஒரே ஒரு நோ தான் கேட்டிருக்கு எனக்கு. இல்ல முருகேச பாண்டியன் இருந்து இன்னும் எனக்கு ஆன்சர் வரல. மறக்காது. ஓகே, முருகேச பாண்டியன் இருந்து எனக்கு இன்னும் ஆன்சர் வரல. ஓகே, யாருக்காவது மத்தவங்களுக்கு இதுல கொஸ்டின் இருக்கா இந்த ப்ரோக்ராம்ல? நோண்ணா. ஓகே, உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இப்போ இப்போ டே இன் வீக் ஈக்குவல் டு 5 இருக்குல்ல, அதை கட் பண்ணிட்டு நான் இங்க போட்டுக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுமா? ஆகும் சார். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஒர்க் ஆகுமா? ஆகும் சார். எஸ் சார். ஆகுமா? சீரியஸாவா? ஒர்க் ஆகுமா? என்ன அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க மத்தவங்க? ஒர்க் ஆகும் சார். ஓகே, இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்படி போட்டா ஒர்க் ஆகும். இப்படி போடலாமா அப்படின்னா என்ன கேட்டா இப்படி போட வேண்டாம், போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 1 2 3 4 5 அப்படின்னு ஆர்டரா இருக்கும் போது நமக்கு படிக்கும் போது வசதியா இருக்கும். அதனால அப்படி ஆர்டரா இருக்கிறது நல்லது. இப்ப நான் ஜம்பிள்டா போட்டேன் அப்படின்னா நாளைக்கு படிக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கும். இந்த ப்ரோக்ராம ஒரு 3 நாள் கழிச்சு நான் பார்த்தேன்னா இதை படிக்கிறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கும். அதனால இதை போடக்கூடாது. ஆனா இது தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது. டே 1 அது சண்டே, டே 5 அது தேர்ஸ்டே. அது முதல்ல செக் பண்ணாலும் கடைசியா செக் பண்ணாலும் டே 5 தேர்ஸ்டே தான் இல்லையா? அதுல மாற்றமே கிடையாது. இனிஷியலா செக் பண்ண கடைசியா செக் பண்ண டே 5 அது தேர்ஸ்டே அப்படின்றப்போ இதை மாத்தி போட்டாலும் கரெக்டா ஒர்க் ஆகும். ரன் பண்ணுவோம். சின்டாக்ஸ் எரர். எந்த இடத்துல சின்டாக்ஸ் எரரு? எந்த லைன்ல சொல்லுது? கீபோர்ட். சாட்டர்டே. If day in week equal to இப்ப கரெக்டா கேக்குது. ஓகே, 7 போட்டா சாட்டர்டே. ஓகே, 1 போட்டா சண்டே. 5 போட்டு பார்ப்போமா? 5 போட்டா தேர்ஸ்டே. 0 போட்டா இன்வாலிட் டே. 10 போட்டாலும் இன்வாலிட் டே தான். மைனஸ்ல போட்டாலும் இன்வாலிட் டே தான். 1ல இருந்து 7 வரைக்கும் தான் வேலிடு. இதை தாண்டி போச்சுன்னா இன்வாலிட். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள். இப்போ ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னு கேட்க போறோம். ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும் இல்லையா? ஸ்டூடெண்ட் வந்து 4 சப்ஜெக்ட் மார்க் வாங்கி இல்ல 5 சப்ஜெக்ட் மார்க் வாங்கி அதுல எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும். அதனால நான் டைரக்டா ஆவரேஜ்க்கே போயிடுறேன். இப்போ ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தேன் 75 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆவரேஜ் வந்து 75க்கு மேல இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப எல்லாம் சிஜிபிஏக்கு வந்துருச்சு. நான் படிக்கும் போதெல்லாம் பர்சன்டேஜ் தான். என்னோட மார்க் ஷீட் எல்லாமே பர்சன்டேஜ்ல தான் இருக்கும், சிஜிபிஏ இருக்காது. எந்த சப்ஜெக்ட்ல எத்தனை மார்க் அப்படின்னு தான் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஓ கிரேடு, ஏ கிரேடு, பி கிரேடு, ஏ பிளஸ் அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னது கரெக்டான்னு கூட எனக்கு தெரியாது. ஆவரேஜ் கிரேட்டர் தேன் 60 இருந்ததுன்னா செகண்ட் கிளாஸ். ஆவரேஜ் ஆக்சுவலி 70 60 75 60 கிடையாது. 60க்கு மேல இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ். 75 அண்ட் அபவ் வித் நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சேக் நான் இது எடுக்கிறேன். ஆவரேஜ் கிரேட்டர் தேன் 50 இருந்ததுன்னா தேர்ட் கிளாஸ். இது கிரேட்டர் தேன் கிடையாது, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60% இருந்தாலும் செகண்ட் கிளாஸ் தான். 60க்கு மேல இருந்தாலும் செகண்ட் கிளாஸ் தான்.
50 50க்கு மேல இருந்தா தேர்ட் கிளாஸ், 50க்கு கீழே போயிடுச்சுன்னா ஃபெயில். ஓகே, இந்த மூணுல ஏதாவது எதுவுமே இல்ல 50 மார்க்குக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிட்டாருன்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு ப்ரோக்ராம் எழுதலாம். ஆவரேஜ் ஈக்குவல் டு, நான் இனிஷியலா ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன். நான் எப்பயுமே ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா ஹார்ட் கோட் பண்ணிக்குவேன். ஹார்ட் கோட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் நான் என்னென்ன இன்புட் மாத்தணுமோ அதெல்லாம் மாத்தி பார்த்துக்குவேன். 78க்கு அப்புறம் 85 போடணுமா, 85, 63 போடணுமா, 65 போடணுமா போட்டு லாஸ்டா நான் ப்ரோக்ராம் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது இந்த இடத்துல இன்புட் ஸ்டேட்மெண்ட் நான் மாத்திக்குவேன். ஏன்னா எனக்கு ரன் பண்ண வசதியா இருக்கும். அதனால நீங்க டைரக்டாவே இன்புட்னு போடுறீங்கன்னா ஃபைன், வெரி குட், நோ ப்ராப்ளம். இப்போ ஆவரேஜ் வந்து 75க்கு மேல இருக்கு, 75ஓ 75க்கு மேல இருந்தாலோ ஆவரேஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 75 இருந்ததுன்னா பிரிண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். else if அதாவது elif, நான் else ifன்னு சொன்னாலும் elifன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல else if, பைத்தான்ல elif. அதனால இது நான் டேர்ம்ஸ் நான் மாத்தி சொன்னாலும் ஐ எம் ரெஃபரிங் டு elif. elif average greater than or equal to 60, print second class. elif average greater than or equal to 50, print third class. இல்லைன்னா என்ன பண்ணோம்? else குள்ள you have failed அந்த மாதிரி சொல்லு. ஓகே, else குள்ள you have failed, நான் ஃபெயில்டுனே போட்டுக்கிறேன். ஏன்னா you have failed அப்படின்னு நான் இங்க போடுறேன் அப்படின்னா லைன் நம்பர் 9ல you secured first class அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும். லைன் நம்பர் 11ல you secured second class ன்னு சொல்லியிருக்கணும். லைன் நம்பர் 13ல you secured third class ன்னு சொல்லியிருக்கணும். அப்போ லைன் நம்பர் 15ல you have failedன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ஆஸ் அ எண்ட் யூசர் என் கூட பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா? இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன், என் கூட பேசிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் யூ ஹேவ் செக்யூர்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் நான் சொல்லல. அப்ப லைன் நம்பர் 15ல யூ ஹேவ் ஃபெயில்டுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை லைன் நம்பர் 9ல த ஸ்டூடெண்ட் செக்யூர்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னா லைன் நம்பர் 11ல த ஸ்டூடெண்ட் செக்யூர்டு செகண்ட் கிளாஸ், த ஸ்டூடெண்ட் செக்யூர்டு தேர்ட் கிளாஸ், த ஸ்டூடெண்ட் ஹாஸ் ஃபெயில்ட், எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டை ரெஃபர் பண்ணி தான் சொல்லும். ஓகே, நான் ஒரு இடத்துல யூஸ் பண்ணல அப்படின்றதுனால நான் மற்ற இடத்துலயும் யூஸ் பண்ணல. நீங்க எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. யூன்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துலயும் யூ யூ யூன்னு கொடுத்துக்கோங்க. இல்ல த ஸ்டூடெண்ட்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துலயும் த ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கோங்க. ஓகேவா? இதை ரன் பண்ணுவோம். இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா இந்த ப்ரோக்ராம்ல? எனி கொஸ்டின்? நோ சார். மத்தவங்க கிட்ட, மத்தவங்களுக்கு ஏதாவது? இல்லண்ணா. நோ சார். நோண்ணா. ஓகே. முருகேச பாண்டியன், இதுக்கு முன்னாடி உன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். ரைட், ஐ எம் இன் டிராவல். Definitely I will speak after the new session. Okay. So முருகேச பாண்டியன் கிளாஸ்க்கு ரெகுலரா வரணும். ஹோம்ஒர்க்கு கட்டாயமா பண்ணணும். ஹோம்ஒர்க்கு எல்லா கிளாஸ்லயும் செக் பண்ணுவோம். ஹோம்ஒர்க்கு சப்மிட் பண்ணலன்னா கிளாஸை விட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இது வந்து நீ வராதப்ப எல்லாருக்கும் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். நீ நடுவில் கொஞ்சம் கிளாஸ் வரல அப்படின்றதுனால இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் திரும்ப சொல்றேன். கிளாஸ்க்கு ரெகுலரா வரல, ஹோம்ஒர்க்கு வைக்கல, இல்ல ஹோம்ஒர்க் வந்து காப்பி பண்ணி வைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கிளாஸ் விட்டு தூக்கிடுவோம். சாட் ஜிபிடியில் பார்த்து பண்றீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். இன்டர்நெட்ல பார்த்து புரிஞ்சிக்காம பண்றதுன்னா என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கஷ்டமே கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. கிளாஸ்க்கு ரெகுலராக வரணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹோம்ஒர்க்கு உங்களுக்காக தான் பண்றீங்க, எனக்காக பண்ணல.
நான் கொடுக்குற ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் ஆன்சர் எனக்கு தெரியும். ஓகேவா? ஆன்சர் தெரியாத ப்ராப்ளம் ஒன்றும் நான் உங்களுக்கு கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணுன்றதுக்காக தான் கொடுக்குறேன். ஸோ நீங்க ஹோம்ஒர்க் எனக்காக பண்ணக்கூடாது, உங்களுக்காக தான் பண்ணணும். ஏன்னா நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்குக்கு சொல்யூஷன் எனக்கு தெரியும். நீங்க ஒரு சொல்யூஷன் நீங்க போடுறீங்கன்னா அதே ப்ரோக்ராம 2-3 வகையா எழுதுறதுக்கு எனக்கு தெரியும். ஓகேவா? அதனால நீங்க எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்காக தான் பண்றீங்க, எனக்காக பண்ணல. ரைட், ஓகே. இதை ரன் பண்ணி பார்ப்போம். 80 ஃபர்ஸ்ட் கிளாஸ். 75 என்ன வரும்? 75 என்ன வரும்? அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். 65 செகண்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ். வெரி குட். 51 அப்படின்னா தேர்ட் கிளாஸ். தேர்ட் கிளாஸ். 45 ஃபெயில். ஓகே, வெரி குட். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுல தேர்ஸ்டேவை தூக்கி நான் மேல போட்டா கரெக்டா ஒர்க் ஆகுமான்னு கேட்டேன். ப்ரோக்ராம் அப்படியேதான் ஒர்க் ஆகும்னு சொன்னீங்க. இந்த ப்ரோக்ராம்லயும் அதே பண்ணுவோம். 50 கட் பண்ணி நான் மேல போட்டேன். இப்ப ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆகுமா இல்ல ஏதாவது மாறுமா? போன ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும் பண்ணிருக்கேன். வேலை செய்யும் சார். வேலை செய்யும் சார். வேலை செய்யும். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்காங்கண்ணா. ஒர்க் ஆகும்ண்ணா. ஓகே, வெரி குட். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஒர்க் ஆகும். மத்தவங்க Work ஆகும். இருக்காங்கண்ணா. ஓகே, அதர்ஸ்? இன்னும் யார் சொல்லல? வினிதா அண்ட் தமிழரசி சொன்னீங்களா ஆன்சர்? நான் சொன்னேன், நான் ஒர்க் ஆகும் சொன்னேன். ஓகே, ரைட். எல்லாருமே சூப்பரா ஆன்சர் சொன்னீங்க. எல்லா ஆன்சரும் தப்பு. ஆனா எனக்கு ஒரு டவுட்னா, எஸ். 75னா 70ல இருந்து 50 செக் பண்ணுது, 50 அபவா இருக்கான்னு. திருப்பி 60 அபவான்னு எப்படி நான் செக் பண்ணோம் அப்படின்னு இல்ல. அதுதான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஒர்க் ஆகாது. இப்போ நான் கொடுத்திருக்க இன்புட் வந்து 61ன்னு வச்சுக்கோங்க. 61. 61ன்றது ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா தேர்ட் கிளாஸா? செகண்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ். எந்த ஒரு குழப்பமும் கிடையாது இல்லையா? இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ப்ரோக்ராம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒர்க் ஆகாது. மேல இருந்து படிப்படியா தான் ஒர்க் ஆகும். இந்த ப்ரோக்ராம் இப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி ஒர்க் ஆகாது. நீங்க எப்படி ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்களோ அப்படிதான் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம கரெக்டா ப்ரோக்ராம் எழுதணும். என்ன நடக்கும் இங்க? ஆவரேஜ் வந்து 61. ஆவரேஜ் வந்து 75 விட பெருசான்னு பாக்குது. 75 விட பெருசா? இந்த 61ன்றது 75 விட பெருசா? கிடையாது. இந்த ஆவரேஜ் 50 விட பெருசா? அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? அப்போ தேர்ட் கிளாஸ்னு பிரிண்ட் ஆகும். ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இல்லையா? ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது தேர்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ் எப்போ வரும்? எப்பயுமே வராது. செகண்ட் கிளாஸ் எப்பயுமே வராது. 75 அதுக்கு அடுத்து 50க்கு மேல இருக்கிற எந்த நம்பர் வந்தாலும் 75க்கு மேல வந்துச்சுன்னா இங்கே ஃபில்டர் ஆயிடும். 75 தாண்டி 50க்கு மேல இருக்கிற எந்த நம்பர் வந்தாலும் தேர்ட் கிளாஸ் அப்படிதான் பிரிண்ட் ஆகும். 60 இருந்தாலும் சரி, 62 இருந்தாலும் சரி, 52 இருந்தாலும் சரி, 74 இருந்தாலும் சரி, 74 இருந்தாலும் சரி, தேர்ட் கிளாஸ் தான் வரும். ஏன்னா இது எல்லா நம்பரும் 50க்கு மேல இருக்கிற நம்பர் தேர்ட் கிளாஸ் தான் வரும். செகண்ட் கிளாஸ் எப்போ வரும்? எப்பயுமே வராது. ஏதாவது ஒரு இன்புட் சொல்லி இந்த இப்ப எழுதியிருக்க ப்ரோக்ராம்க்கு
இந்த நம்பர் கொடுத்தா செகண்ட் கிளாஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ நான் இப்ப எழுதியிருக்க ப்ரோக்ராம்ல செகண்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு அவுட்புட் எப்பயுமே வராது. நீங்க என்ன இன்புட் கொடுத்தாலும் செகண்ட் கிளாஸ்னு ஒரு அவுட்புட் வராது. புரியுதா சார்? அதுக்கு நம்ம அண்டு யூஸ் பண்ணோம்னா வரும்ல சார்? எல்இஃப்ல வந்து ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 50 கொடுத்துருக்கோம்ல சார்? ஆமா, அண்டு கொடுத்து ஆவரேஜ் லெஸ் தென் 60 கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் போயிடும் சார். வரும் வரும் கொடுக்கலாம், பண்ணலாம். ஆனா அந்த அண்ட் ஆபரேட்டர் வந்து நான் அடுத்த கிளாஸ்க்கு வச்சிருக்கேன். ஓகே சார். ஓகேவா? ஆனா இதுக்கு முன்னாடி நான் போட்ட ப்ரோக்ராம்ல, இந்த ப்ரோக்ராம்ல அண்டு ஆறு எதுவுமே தேவை கிடையாது. சிம்பிளா இருக்கு. அண்டு ஆறு ஏதாவது தேவைப்பட்டுதா ஜீவா? இதுல அண்டு ஆறு இல்லாமயே நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் அண்டு இல்லாமயே ஒர்க் ஆகும் இல்லையா? சோ அண்டு வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் தேவை கிடையாது. நமக்கு தேவையானப்ப போட்டுக்கலாம். ஆனா இந்த இடத்துல எனக்கு தேவைப்படல. சோ நீ சொல்றபடி போட்டேன்னா கட்டாயமா ஒர்க் ஆகும். இப்போ இருக்கிற ஹோம்ஒர்க், இப்போ நான் எழுதி இருக்கிறதுல செகண்ட் கிளாஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தா வருமா அப்படின்னா எப்பயுமே வராது. நம்ம மைண்ட்ல பார்க்கும்போது நீங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க? 75க்கு மேல இருக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஓகே. 60க்கு மேல இருக்கா செகண்ட் கிளாஸ். நம்ம மைண்ட் வந்து டைரக்டா இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வரும். அப்படி வரக்கூடாது. கம்ப்யூட்டர் அப்படி பண்ணாது. கம்ப்யூட்டர் படிப்படியா தான் பண்ணும். நீங்க எல்லாருமே ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆகும்னு சொன்னீங்கல்ல, எல்லாருமே தப்பு. சோ கம்ப்யூட்டர் நம்ம யோசிக்கிற மாதிரி யோசிக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எக்ஸிக்யூட் பண்ணும். நீங்க ப்ரோக்ராம வந்து நீங்க லைன் பை லைனா பாக்குறீங்கன்னா லைனை ஸ்கிப் பண்ணி எல்லாம் பார்க்க கூடாது. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா பார்க்கணும். லைன் நம்பர் 1 பார்த்தேன், ரைட், அப்படியே மூணாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிருவோம். நோ, ரெண்டுத்துக்கும் நடுவுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதையும் பார்க்கணும். அதுவும் இம்பார்ட்டன்ட். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். லைனை ஸ்கிப் பண்ணிலாம் படிக்க கூடாது. ஓகே, எல்லா லைனையும் பார்க்கணும். அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து செகண்ட் கிளாஸ்னு ஒரு அவுட்புட்டை பிரிண்டே பண்ணாது. திஸ் ப்ரோக்ராம் இஸ் ராங், திஸ் இஸ் இன்கரெக்ட். இத எஸ் லிங்கேஷ் சார். ஆனா இப்போ 74ன்னு கொடுத்தா அந்த செகண்ட் கிளாஸ் தானே சார் சாட்டிஸ்ஃபை ஆகுது? ஓகே, 74 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 50 பார்த்துட்டு அடுத்து தேர்ட் லைனும் செக் பண்ணுங்களா சார் உங்களுக்கு வேல்யூ? நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லும் போது என்ன சொன்னேன்? கடையில ப்ளூ பால் பாக்கெட் இருக்கான்னு கேக்குறோம். கடையில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி ஆரஞ்சு வச்சிருக்கீங்களான்னு கேப்பியா? ஆமா சார். கேப்பியா? கடையில ப்ளூ பால் பாக்கெட் இருக்கான்னு கேக்குறாங்க. இருக்கான்னு கேக்குற கடைக்காரங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வாங்கிட்டு போயிருவேன் சார். வாங்கிட்டு போயிருவேன். அடுத்து கடையில கிரீன் பாக்கெட் இருக்கான்னு கேப்பியா? கேட்க மாட்டேன் சார். ஆரஞ்சு பாக்கெட் இருக்கான்னு கேப்பியா? இல்ல சார். இந்த 3 கேள்வியும் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், கடைக்காரங்க உன்னை கூப்பிட்டு வச்சு, தம்பி உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. ப்ளூ வேணுமா, ஆரஞ்சு வேணுமா, கிரீன் வேணுமா, எது வேணும் ஒழுங்கா சொல்லுன்னு கேட்பாங்க இல்லையா? சோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு உண்டான ட்ரூ போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிரும். அடுத்த கண்டிஷனை செக்கே பண்ணாது. அதுக்காக தான் அந்த கொஸ்டின் நான் சொன்னேன். ப்ளூ பால் பாக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா குடுங்கன்னு வாங்கிட்டு வந்துரும். அடுத்த கடையில கிரீன் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நமக்கு அதுல என்ன கவலை? கடையில வச்சிருக்கட்டுமே, 100 கிரீன் பாக்கெட் வச்சிருக்கட்டுமே, சோ வாட்? ஒரே ஒரு ப்ளூ பாக்கெட் இருக்கு, 100 கிரீன் பாக்கெட் இருக்கு, எனக்கு தேவை ஒரு ப்ளூ பாக்கெட். அப்ப கிரீன் எத்தனை வச்சிருந்தா என்ன, எனக்கு தேவையான ஒரு பாக்கெட் இருக்கா, பரவாயில்ல கொடுங்க வாங்கிட்டு வந்துடலாம் சந்தோஷமா. எனக்கு தேவையானது இருக்கு, ஐ பை இட், கம் ஹோம். அந்த ஒரு பாக்கெட்டும் இல்ல அப்படின்னாதான் ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். கரெக்டா? அதே மாதிரிதான் முக்கியம். அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னது. இப்ப புரியுது. சோ எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணாது. இஃப் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். அந்த இஃப் ஃபால்ஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும்.
அந்த இஃப் ஃபால்ஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அதுக்கு அடுத்த எல்இஃப்க்கு போகும். இல்லைன்னா எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சோ அதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அந்த மொத்த இஃப் விட்டு வெளியில வந்துடும். இப்ப மார்க் வந்து 80ன்னு வச்சுக்கோங்களேன். 80 அப்படின்னா இப்ப இங்க லாஸ்டா பிரிண்ட் இப்படி கொடுத்தா உங்களுக்கு புரியும். பிரிண்ட் டன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப 80 அப்படின்னு கொடுத்தேன்னா 75க்கு மேல இருக்கான்னு செக் பண்ணுது. 75க்கு மேல இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்து லைன் நம்பர் 10, 11, 12, 13, 14, 15 இது எதுவுமே ஒர்க் ஆகாது. இது எதையுமே செக்கே பண்ணாது கம்ப்யூட்டர். பைத்தான் வந்து இது எதையுமே செக் பண்ணாது. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு, டைரக்டா டன்னு வந்துடும். இப்போ 60 என்ன சொல்லிட்டு டன்னு வரும்? தேர்ட் கிளாஸ் டன். வெரி குட். சோ 75க்கு மேல இருக்கான்னு செக் பண்ணுது, கிடையாது. 50க்கு மேல இருக்கான்னு செக் பண்ணுது, ஆமா 50க்கு மேல இருக்கு. அப்ப தேர்ட் கிளாஸ் பிரிண்ட் ஆகிட்டு டன்னு வந்துடும். இந்த 4 லைனை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகே, 49 இருக்கு. 75க்கு மேல இருக்கா? இல்ல. 50க்கு மேல இருக்கா? இல்ல. அப்பதான் 60க்கு மேல இருக்கான்னு செக் பண்ணோம். ஆனா டெஃபினட்டா இங்க வந்துச்சுன்னா நம்பர் 60க்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 60க்கு மேல இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னா மொதல் 2 ஸ்டேட்மெண்ட்லயே ட்ரூ ஆயிருக்கும். சோ இந்த லைன் நம்பர் 12, 13 எப்பயுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்தது 49. 49னா ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு டன்னு பிரிண்ட் ஆகும். இதை ரன் பண்ணி பார்ப்போம். 49னா ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு டன்னு பிரிண்ட் ஆயிடும். 80 சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு டன்னு பிரிண்ட் ஆயிரும். மீதி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட்டே பண்ணாது. சரியா? சோ நான் ப்ரோக்ராம் இப்படி போட்டிருக்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டா இது தப்பு. போன இதுல ஒர்க் ஆச்சே, இதுல ஏன் ஒர்க் ஆகல? போன எக்ஸாம்பிள்ல ஈக்குவல் டு ஆபரேட்டர் நான் போட்டிருந்தேன். 2 நம்பர் ஈக்குவல் டு 1 செக் பண்ணியிருந்தேன். கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1 நான் செக் பண்ணல. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட். இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ப்ரோக்ராம்ல 2 லைனை மாத்தி போட்டா தப்பா அப்படின்னா மிகப்பெரிய தப்பு. கட்டாயமா ப்ரோக்ராம் தப்பா தான் வேலை செய்யும். ஓகே, எந்த லைன் போட்டாலும் கம்ப்யூட்டர் தப்பா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம தப்பா எழுதியிருந்தா அதுக்கு கரெக்டா தான் வேலை செய்யும். ஸோ கம்ப்யூட்டர் மேல பொதுவா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் ப்ரோக்ராம் வேலை செய்யல அப்படின்னுவாங்க. உங்க ப்ரோக்ராம் கரெக்டா தான் வேலை செய்யுது. நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதுக்கு கரெக்டா வேலை செய்யுது. சிட்டி த ரோபோ மாதிரி போடுன்னா போட்டுருவான். எதை போடணும்னு கரெக்டா சொல்லணும். டிவியை ஸ்விட்ச் ஆன் பண்ணு அப்படின்றதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். டிவியை போடுன்னா கலட்டி கீழே போட்டுருவான். அப்போ அவனை சொல்லி குற்றமானா கிடையாது, நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தப்பு. ஓகே, அது உங்க மேலதான் தப்பு, ரோபோ மேல தப்பு கிடையாது. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமும் அப்படிதான். நீங்க ஒரு லைன் கோடு எழுதினாலும் யோசிச்சு எழுதணும். எழுதியிருக்க நம்ம எழுதின மாதிரி அவுட்புட் வரல அப்படின்னா என்ன தப்பு பண்ணிருக்கோன்றது முதல் லைன்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். நடுவுல எங்கேயோ ஓகே இப்ப வந்து நான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை மேல போட்டு நான் 60 ஏன் வரல அப்படின்னு நான் 60 ஒருவேளை இப்படி நான் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி போட்டு 60க்கு ஏன் அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 2 லைனையே நான் உட்காந்து முறைச்சு பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு ஆன்சரே வராது. ஏன்னா ப்ராப்ளம் லைன் நம்பர் 12ல கிடையாது, ப்ராப்ளம் லைன் நம்பர் 10ல இல்லையா? செகண்ட் கிளாஸ் ஏன் வரல, 60 ஏன் வரல, நான் கண்டிஷன் தப்பா போட்டிருக்கேனான்னு பார்த்தா நீங்க போட்டிருக்க கண்டிஷன் கரெக்ட் தான், தப்பான இடத்துல போட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் ராங். அதனால இந்த இடத்துல லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ப்ரோக்ராம்ல ஒரு இடத்துல தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா தப்பு அங்கதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வேற எங்கேயாவது கூட இருக்கும். அப்போ படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போய் பார்க்கணும். திடீர்னு வந்து லைன் நம்பர் 10ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன், அதை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஒன்னொன்னா கரெக்டா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்?
இல்லண்ணா. ஐ நீட் ஆன்சர் ஃப்ரம் எவ்ரி ஒன். இல்ல சார். இல்லண்ணா. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாமா?